வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் tkhealthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த பொங்கல் பண்டிகை எல்லா மாநிலத்திலையுமே கொண்டாடுறாங்க. சங்கராந்தி என்று பக்கத்து மாநிலங்களையும் கொண்டாடுறாங்க. ஆனாலும் இந்த தமிழர்களுக்கு என்று ஒரு விசேஷமான பண்டிகை, ஒரு சிறந்த பண்டிகை அப்படின்னு சொன்னால் இது பொங்கல் பண்டிகையாகத்தான் இருக்க முடியும். ஸோ இந்த பொங்கல் பண்டிகை 4 நாட்களாக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகையாகவும், 2வது நாள் தைப்பொங்கலாகவும் அதாவது சூரிய வழிபாடாகவும், 3வது நாள் மாட்டுப்பொங்கலாகவும், 4வது நாள் உழவர் திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது. ஸோ எல்லா பண்டிகையும் எந்த மதமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த மார்க்கமாக இருந்தாலும் எந்த விசேஷ நாட்களும் ஒரு நல்ல விஷயத்தை தான் உணர்த்துகின்றன. அதிலும் இந்த குறிப்பாக இந்த பொங்கல் பண்டிகை ஒரு நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு உணர்த்துகிறது. ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா ஒரு நன்றி, அதாவது நன்றி தெரிவித்தல். நமது வாழ்வின் சிறப்புக்காக நம்மோடு சேர்ந்து உழைக்கும் அந்த கால்நடைகளுக்காகவும் உலகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் ஒரு சக்தியை கொடுத்து இந்த சக்தியை பெருக்குவதற்கு உதவியாக இருக்கும் அந்த சூரியனுக்கு ஒரு நன்றி தெரிவிப்பதாகவும், மற்றும் உழவர்கள், உழவருக்கு வந்தனை செய்வோம். அதாவது முக்கியமான உலகத்திலேயே ஒரு முக்கியமான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உழவு தொழில் தான். ஏன்னா உழவு தொழில் இல்லைன்னா நம்ம எவ்வளவுதான் பொருள்கள் ஈட்டி இருந்தாலும், எவ்வளவுதான் சொத்துக்கள் இருந்தாலும் அந்த சொத்துக்களையோ அந்த பொருள்களையோ நம்மால் உணவாக எடுத்துக்கொள்ள முடியாது. நமது உடலுக்கு சக்தியை கொடுப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவாகத்தான் இருக்க முடியும். இந்த உணவை நமக்கு கொடுப்பது உழவர்கள். இந்த உழவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிப்பது தான் 4 நாட்களிலும் நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவுரையாகும். ஸோ இன்று போகி பண்டிகை. போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். போகி பண்டிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா பழையன கழிதல் மற்றும் புதியன புகுதல். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நம்ம ஒரு நல்ல காஸ்ட்லியான துணிகளை எடுப்போம் ஒரு பண்டிகை விசேஷ நாட்களில். இந்த துணிகளை ஒரு தடவை தான் நம்ம போட்டிருப்போம். அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க வளர்ந்துருவாங்க. வளர்ந்துட்ட பிறகு அந்த நம்ம எடுத்த துணியே அது பத்தாமல் போயிடும். துணிகளை நம்ம மேலே ஒரு அடுக்கலையோ அல்லது பீரோவிலையோ நம்ம அதை வச்சுருப்போம். அதை வைத்ததுனால் அது யாருக்குமே உபயோகமாகாது. இந்த மாதிரி நமக்கு எந்த உபயோகமும் இல்லாமல் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை அகற்றிவிட்டு நம் இடத்தை சுத்தப்படுத்துவதும் இந்த போகி பண்டிகையின் குறிக்கோளாகும். அதனால தான் பழைய பொருட்களை எடுத்து எரிப்பார்கள். அதாவது நமக்கு தேவையில்லாத பொருட்களை எடுப்பார்கள். ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போகி பண்டிகையில் வெறும் பொருட்களை மட்டும் எரிப்பதல்ல, நாம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள், அதாவது நம்ம காமம், வன்மம், பொறாமை, ஈகோ, நான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது ஐ அப்படின்னாவே இல்னஸ். அது வி சே வி, அதாவது டபிள்யூ அப்படிங்கும்போது அது வெல்னஸை குறிக்கிறது. இந்த கெட்ட குணங்கள்லாம் நம்ம உள்ளத்தில் இருக்கிறதுனாலேயே நமக்கு ஏகப்பட்ட அந்த பேட் ஹார்மோன்ஸ், நம்ம உடம்புக்கு கெடுதலை விளைவிக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரந்துவிடும். அதனால் நமக்கு ஆர்கன்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே கெட்டு போய்விடும். நல்ல குணங்கள், நேர்மறையான எண்ணங்களை மனதில் நம்ம கொண்டு வந்தோம்னாவே நமக்கு பலவிதமான நோய்களுக்கு ஒரு அருமருந்தாக வேலை செய்யும். உடல் மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை பெறும். அதனால தான் இந்த பழையன கழிதல் புதியன புதிதல் அப்படிங்கிறது வெறும் பொருட்களுக்கு மட்டுமல்ல, நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் அகற்றிவிட்டு இந்த புதிய நல்ல நேர்மறையான எண்ணங்களும், அன்பு, பாசம், இது போன்ற நல்ல குணங்களை உள்ளே கொண்டு வந்தோம்னா நாம் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், அது உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் போகி பண்டிகையின் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தைப்பொங்கல் என்று உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TK.